இந்த சர்ச்சில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி, ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் ஆஃப் ஏபி இல்லையா? ஸோ அந்த ஏபி மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏங்கிற மேட்ரிக்ஸ், அதனுடைய ஆர்டர் வந்து ஏ கிராஸ் பியாக இருந்தால், இன்னொரு மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் வந்து பி கிராஸ் சின்னு எடுத்துட்டோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட காலமும் பி மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால் ப்ராடக்ட் பண்ணி ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பி இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது பார்த்திங்களா? இதை ரூல்ஸ், இது ஒரு ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணி தான் செய்ய முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3x3 ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் 3x சி, இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏபி ப்ராடக்ட் உண்டு. ஸோ அப்போ எந்த ஆர்டரில் வரும்னு எப்படி எழுதணும்னா, இந்த இருக்குது இல்லையா, இதனுடைய ரோ, இதனுடைய காலம் 3x3 தான் அதனுடைய ஆர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத தெரியணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னும் டீட்டெயிலாக இந்த சம்மெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.